பெத்சாயிதாவுக்கு நான் வரப்போறேன், அதற்கு முன்பாக நீங்கள் போய் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துங்க. ஆனால் உண்மையா என்ன செய்திருக்கணும் அவங்க? அப்பா நாங்களும் உங்களோட சேர்ந்து என்ன செய்யறோம்? ஜெபிக்க வர்றோம். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அறுவடையை தேவன் கொடுத்து, தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்த பிற்பாடு இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். எப்படிப்பட்டதான சூழ்நிலை? இவர்கள் கடலிலே போன பொழுது, வாசிங்க 47ஆம் வசனம். 47ஆம் வசனம். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையில் தனிமையாய் இருந்தார். பரலோக ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்த பிற்பாடு சில நேரங்களிலே நாம் கர்த்தரை விட்டு, அவரை தனியே விட்டு நாம் நம்முடைய பாட்டிலே போவதற்கு பல சூழ்நிலைகள் வரும். ஏனென்றால் இது ஒரு பெரிய யுத்தம் நடந்து ஓய்ந்திருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த அற்புதத்தை விட பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய வேண்டுமானால் நீ இனிமேல் தான் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நீ இவ்வளவு நாளும் ஜெபித்ததை விட இனிமேல் தான் ஜெபிக்கணும். உன்னுடைய வாழ்க்கையிலே தினந்தோறும் நீ ஆராய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. இயேசு என்னோடு கூட இப்பொழுது இருக்கிறாரா? நேற்று நாங்க கண்டனாங்க, இன்றைக்கு கண்டனாங்க, அற்புதத்தை கண்டாங்க, நாங்க 3 நாள் நல்லா என்ஜாய் பண்ணி கர்த்தருக்குள்ள இருந்தாங்க, இனிமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். காரணம் என்ன வந்ததாம்? நடுக்க அவரோ கரையில் தனிமையா இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டி வலிக்கிறதில் வருத்தப்பட்டார்கள். நீ ஜெபத்திலே இல்லாம ஆண்டவரை தனியே விட்டு போட்டு கடலுக்குள்ள நீங்க போகிறதுக்கு தீர்மானிச்சீங்கண்டா என்ன வரும்? கஷ்டம், தண்டு வலிக்கிறது, வருத்தம் வரும். ஆனால் தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில இன்னொரு மகிமையை நீ காண போகிறாய். ஆமென். இந்த மகிமையை பார்க்கிலும் பெரிய மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேசங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார், நாடுகளுக்குள்ளே வைத்திருக்கிறார், குடும்பங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு நீ இப்பொழுது செய்ய வேண்டிய காரியம், நீ ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது. நீ ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது. நீ ஜெபித்தால் என்ன நடக்கும்? அங்கே இயேசு கிறிஸ்து ஜெபிக்க போனபடினால், இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய பாதத்திலே இருந்து அவர் ஜெபித்தபடினால் அங்க ஒரு பெரிய மகத்துவமான சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த, சரித்திரத்திலே யாரும் செய்யாத ஒரு மகிமையான காரியத்தை அன்றைக்கு இயேசு செய்தார். என்னது? அவர் கண்டு 48ஆம் வசனம், ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலில் மேல் நடந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சூழ்நிலைகள் மேலே நடந்தார். கடல் கொந்தளிக்கிறது, அந்த கொந்தளிப்பின் மேலே நடந்தார். பலருடைய வாழ்க்கையில தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த பிற்பாடு நாங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போறபடினால் அதுக்கு பிறகு வர பிரச்சனைகளை சந்திக்க முடியாமல் தவிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது மிக ஜாக்கிரதையா இருக்க கற்றுக்கொள்வோம். பக்கத்தில் கலப்பாது சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருப்போம், எச்சரிக்கையா இருப்போம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாமளும் தனியா இருக்க கூடாது, ஆண்டவரை தனியா இருக்க விடப்படாது. ஆமென். நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. ஜாமக்காரர்களே, நீங்கள் என்னிடத்திலே ஜெபியுங்கள் 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 சொல்லுகிறார். அதிகமாய் ஜெபியுங்க. அப்பொழுது தேவன் நமக்கூடாக ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. எப்படி செய்வார்? கடலின் மேலே நடக்கிற வல்லமையை நமக்கு கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வரப்போற நாட்களிலே நாம் சந்திக்க போகிற, நம்முடைய குடும்பங்கள் சந்திக்க போகிற, நம்முடைய நண்பர்கள் சந்திக்க போகிற அந்த வல்லமையை மேற்கொள்ளுகிற அந்த அபிஷேகத்தை தேவன் நமக்கு கொடுப்பாராக. ஆமென். கர்த்தரை விட்டு பின்வாங்கினவர்கள், கர்த்தரை விட்டு தூரமாய் போனவர்கள், அவர்கள் சந்திக்கிற உபத்திரவங்கள், வேதனைகளிலே தேவன் எப்படி நடந்து அந்த காற்றையும் கடலையும் அமர்த்தினாரோ, இந்த தேசத்திலே நடக்கிற எல்லா விதமான உபத்திரவ கஷ்டமான சூழ்நிலைகள் அத்தனை பேரையும் ஜெயிக்கத்தக்கதாக அமர்த்தத்தக்கதான வல்லமையை கர்த்தர் சபைக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இது ஆரம்பம். கடலுக்கு கட்டளையிடத்தக்கதாய், சூழ்நிலைகளுக்கு கட்டளையிடத்தக்கதாய் இன்றைக்கு திருச்சபையானது அரசாங்கத்தை தீர்மானிக்க வேண்டிய திருச்சபை இன்றைக்கு கட்டளை இடாத பரலைஸ்டுகளாய், சப்பானிகளாய்,
திமிர்வாதக்காரர்களாய் இன்றைக்கு திருச்சபை இருப்பதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இல்லை. பல திருச்சபைகளிலே கர்த்தர் இல்லை, ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளை, உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். தேவனங்கள் மேல் கிருபை உள்ளவர்களாய் கடலிலே நடக்கத்தக்கதான அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். நான் செய்ததை பார்க்கிலும் நீங்கள் பெரிய காரியத்தை செய்வீர்கள். சொல்லுங்க, கர்த்தர் செய்ததை பார்க்கிலும், இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தர் செய்ததை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்ய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கிருபை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேசத்திலே என்ன உபத்திரவங்கள் மலையை போல வந்தாலும், கடலை அலைகளை போல வந்தாலும், கர்த்தர் நம்மை அதுக்கு மேலே நடக்க செய்வது மாத்திரமல்ல, அதை அமர்த்த பலத்தை கொடுப்பாராக. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல தடவைகளிலே நாம் செய்ய வேண்டியதை செய்ய மறந்து விடுகிறோம். இதனாலே அதுக்கு பிறகு ஒரு எழுப்புதலை கொண்டு வரதுக்கு கனகாலம் செல்லுது. இனிமேல் வரப்போற எழுப்புதல் அது தொடர்ந்து நதியை போல வந்து கொண்டிருக்கும். நதியை போல சொல்லுங்க, நதியை போல வரும், நதியை போல வரும். அவன் ஜெபித்த பொழுது, ஆண்டவர் ஜெபித்த பொழுது கடலின் மேலே நடந்தார். சோர்வு உண்டு, ஆனாலும் அதன் மத்தியிலே பலம் கொடுக்கிறோம் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மை பெரிய அற்புதங்களை செய்யும்படியாய் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தரும் டெஸ்ட் பண்ணுவார். போங்க, அற்புதங்களை கண்டோனே ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மை டெஸ்ட் பண்ணுவார். அதை செய், இதை செய், பார்ப்போம். இவன் வாஞ்சைய ஜெபத்திலே ஜாக்கிரதையா இருப்போம். ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் கடல் மேலே நடக்கணும். வருகிற சூழ்நிலைகளில் நான் கலங்கக்கூடாது, அலறக்கூடாது, வருகிற சூழ்நிலையிலே பயப்படக்கூடாது. அவர் சொன்னார், நான் தான், பயப்படாது இருங்க. அதுக்கு பிற்பாடு நடக்குது பாருங்க, ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம். அதோட முடிப்போம். 56ஆம் வசனம் வாசித்து முடிப்போம். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வழிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும், கடலில் மேலே நடக்கிற அற்புதங்கள் மட்டுமல்ல, அடுத்ததான் என்ன நடக்க போகுது? வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன் என்ற விசுவாசம் கிராமத்து ஜனங்களுக்குள்ளே உண்டாக போகுது. ஆமென். இந்த ரோட்டால போனாலே போதும் பிரதர், கர்த்தரனை சொஸ்தமாக்குவார் என்று ஜனங்கள் சொல்லத்தக்கதாய் கர்த்தர் சொஸ்தப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. நம்மிடத்திலே எது இருக்கிறதோ அதை வைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இரண்டாவது, கர்த்தர் நம்மை திருப்தியா நாம கொடுத்தா அதை ஆண்டவர் திருப்தியாய் நிறைந்து வழியத்தக்கதாய் ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, நாம் அசதியாக அந்த ஆசீர்வாதங்கள் வரும்போது பிசி ஆண்டவர் என்று பிஸியாய் போய்விடாதபடி, திருப்திப்பட்டு இளைப்பாறை விடாதபடி நாங்கள் ஜெபத்திலே தரித்திருந்தால் கடலை மேலே நடப்போம், அக்கறைக்கு செல்வோம். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே நாங்கள் திருப்தி அடைந்து நாங்கள் ஏனோ தானோ ஒன்று இருந்து விடாதபடி, பிழையான காரியங்களிலே கால்களை வைத்து விடாதபடி, நாங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வல்லமையிலே கடந்து வந்து ஜெபத்திலே இருந்து அடுத்ததாக நமக்காய் தேவன் வைத்திருக்கிற கடலில் மேலே நடக்கத்தக்கதாய் வனாந்தரத்திலே ஆசீர்வாதத்தை கண்ட நாங்கள் கடலில் மேலும் கர்த்தருடைய வல்லமையை காணத்தக்கதாய் தேவன் நாமே கிருபை செய்ய போறபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நிச்சயமாய் நம்புகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் பேசினபடி நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனுக்கு நாங்கள் எப்படி மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். இந்த கொடுப்பதினாலே நாம் மாத்திரமல்ல, அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை அந்த சின்ன உதாரணத்தின் மூலம், அந்த சின்ன பையன் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து பெருக வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது என்பதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்த பிற்பாடு
அவர் எந்தெந்த இடத்திலே அற்புதங்களை செய்தாரோ அந்த அற்புதங்களுக்கு பிற்பாடு அவர் அதிகமாக ஜெபத்திலே தரித்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அற்புதங்கள் பெற்றுக்கொண்ட உடனே நாங்கள் களி கூறுவது மாத்திரமல்ல, அதிகமாய் நாங்கள் ஜெபத்திலே தரித்திருப்போமானால் நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மிடத்திலே எதை விரும்புகிறார் என்றால் அற்புதங்கள் பெருகி கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார். அதிசயங்கள் மகத்துவமுள்ள அதிசயங்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே நாங்கள் ஒரு சின்ன அற்புதத்தை கண்டு அதிலே திருப்தியாயிருந்து விடாமல் தொடர்ந்து கடவுளுடைய மகத்துவங்களையும் மகிமையை அதிகமாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் நாட வேண்டியது அவசியம். அன்றைக்கு எப்படி ஆண்டவராகிய தேவன் படகை சூழ்ந்து அலைகள் கொந்தளிப்புகள் வந்த வேளையிலும் அவர் அந்த அலைகளை நோக்கி பார்த்து பயந்து விடாமல் தன்னுடைய ஜனங்களை நோக்கி தன்னுடைய சீஷர்களை நோக்கி கடலின் மேலே நடந்து போய் அவர் ஏற்கனவே செய்த அற்புதத்தை பார்க்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே அந்த அற்புதங்களை அவர் செய்கிறார். இதன் நிமித்தமாய் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை பேதுரு மாத்திரமல்ல, அந்த படகில் இருந்த அத்தனை பேரும் அறிந்து கொள்கிறார். பிரியமானவர்களே, அதோடு கூட அவர் நின்று விடவில்லை. அவர் பேதுருவையும் நடக்கச் செய்கிறார். இன்றைக்கு அவர் மாத்திரம் அற்புதம் செய்யும்படியாய் விரும்பவில்லை. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் செய்ததை பார்க்கிறோம் மிகவும் அதிகமான காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்ப்பது நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இன்னும் அதிகமான அற்புதங்களை நாங்கள் செய்து மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடப்பது மாத்திரமல்ல, நீங்களே அற்புதங்களாய் மாறவும் உங்களுக்கு கூடாக அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றும் அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நான் உன்னை ஆசீர்வாதமாக்குவேன், பூமி முழுவதும் உனக்கூடாக ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதே வண்ணமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ பிள்ளையே, தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, உனக்கூடாக ஆசீர்வாதங்களை கொடுப்பது மாத்திரமல்ல, உன்னையே ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பங்களுக்கும், ஏன் உங்களுடைய சந்ததி முழுவதற்கும் தேவன் உங்களை ஆசீர்வாதமாக்குவாராக. கர்த்தர்தாமே தன்னுடைய ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவாராக. இது ஒரு காஸ்பல் டிவி மிஷன் தயாரிப்பு. எங்களுடன் தொடர்பு கொள்வதற்கு கிழக்கிழங்கை சுவிசேஷ பணி இலக்கம் 27, விமான நிலைய வீதி, ஊரணி, மட்டக்களப்பு, இலங்கை. தொலைபேசி எண் 099422222800. இணையதளம் www.gospel.com. மின்னஞ்சல் rs_kugan@yahoo.com. Our contact: East Lanka Evangelical Mission, number 27, Airport Road, Urani, Batticaloa, Sri Lanka. Web: www.gospel.com. Email: rs_kugan@yahoo.com.